ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பிரைஸ் செக்ஷன் தமிழ். இந்த சேனல் கிரியேட் பண்ணது எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் கிரியேட் பண்ணிக்கோ. இந்த சேனலை பார்த்து நீங்கள் என்ன பை அண்ட் செல் பண்ணீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து கான்டாக்ட் பண்ணி பை அண்ட் செல் பண்ணிக்கோங்க. நான் செபிலிஷ் அட்வைசர் கிடையாது. ஓகே ஃபைன். டேட்டா லெவல்ஸ் வந்து போயிடலாம். அண்ட் போன போன வீக் நான் ஒரு லாஸ் பண்ணியிருப்பேன். போன ஃப்ரைடே ஒரு லாஸ் பண்ணியிருப்பேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னன்னா அதில் நான் ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தேன். என்னன்னா ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகலை. நான் ட்ரெண்டை வந்து லைக் நான் ஸ்டாப் லாஸை கம்மி பண்ணணும் அப்படின்றதுனால நான் வந்து டச் பண்ணோன்னே எடுத்திருப்பேன் ட்ரேடு. ஓகேங்களா? எக்ஸாக்டா எங்க எடுத்திருப்பேன்னா இந்த ரேஞ்சில் எடுத்திருப்பேன். ஓகே, இந்த ரேஞ்சில் ஸ்டாப் லாஸை கம்மி பண்ணணும் தான் ரேஞ்ச். இப்போ நான் எனக்கு ரிவர்சல் கொடுத்துருந்துச்சுன்னா கன்ஃபர்மேஷன் வச்சு எடுத்துருந்துருக்கலாம். ஆனால் எனக்கு பெருசாக ரிவர்சல் கொடுக்கல. இந்த இடத்துல எடுத்திருப்போம் ஒரு லாஸ், ஒரு 7,000 சம்திங் லாஸ் பண்ணிப்பேன். பார்த்துருப்பீங்க எல்லாரும். ஓகே ஃபைன். நாளைக்கான ஜோன் எப்படி நாளைக்கு ரியாக்ட் ஆகுன்றதை நம்ம பார்த்துலாம். ஓகே, நாளைக்கு பேங்க் நிஃப்டி எக்ஸ்பெக்ட் பண்ற ஜோன் எல்லாமே கிளியரா கொடுக்குற நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கு மேலே நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்க, பெல் ஐக்கான் யூஸ் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ் எல்லாமே ரெகுலரா அப்டேட்ஸ் கிடைக்கும். அண்ட் லெவல்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது பாக்குறவங்க ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்றேங்க. அண்ட் நான் லாஸ்ட் ஃப்ரைடே நான் லாஸ் பண்ணியிருப்பேன். ஆனா நிறைய பேர் எனக்கு ப்ராஃபிட் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிங்க. ஏன்னா லாஸ்ட் ஃப்ரைடே நான் லெவல்ஸ் கொடுக்கல. ஏன்னா நான் கொஞ்சம் டிராவல் இருந்ததால நான் லாஸ்ட் ஃப்ரைடே நான் மெம்பர்ஷிப்ல இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். நான் டிராவலில் இருக்கேன். என்னால் லைக் லெவல்ஸ் இன்னைக்கு கொடுக்க முடியாது. மண்டேலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். நான் மெம்பர்ஷிப் லெவல்ஸ் கொடுத்துருப்பேன். அண்ட் யூடியூப் லெவல்ஸை பார்த்து நிறைய பேர் ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட் பண்ணிருந்தீங்க. ரொம்பவே ஹாப்பி. ஏன்னா லைக் மெம்பர்ஷிப்ல லெவல்ஸ் கொடுக்கறனால யூடியூப் வச்சு லெவல்ஸ் வச்சு ப்ராஃபிட் பண்ற ரேஞ்சில் மெம்பர்ஷிப்ல சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே. ஓகே ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் நாளைக்கு எப்படி ஜோன் ரியாக்ட் ஆகுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோக்கு மினிமம் ஒரு 200 லைக்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்றேங்க. பாக்குறவங்க ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. எப்படிதான் லெவல்ஸ் ஒர்க் ஆகுது, எப்படி நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கீங்க மார்க்கெட்ல, லெவல்ஸ்லாம் எப்படி உங்களுக்கு ஒர்க் ஆகிட்டு இருந்து மறக்காம சொல்லிடுங்க. ஓகே ஃபைன். நம்ம நாளைக்கான லெவல்ஸ்ன்றதை பார்த்துடலாம். இப்போ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ட்ரெண்ட் வந்து நமக்கு ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. ஓகே, இந்த ட்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா லைக் இங்க இருந்து நமக்கு ஸ்டில் டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே, அப்ப என்னன்னா மார்க்கெட் வந்து நீங்க கால் ஆப்ஷன் போகணும் அப்படின்னா லைக் 57,826க்கு மேல போச்சுன்னா மட்டும்தான் அங்க இருந்து நம்ம கால் ஆப்ஷன்ன்றது நம்ம பிளான் பண்ணோம். இப்போ 57,486 வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன். மற்ற லைனை விட இந்த லைன் வந்து கொஞ்சம் டார்க்கா நான் டிரா பண்ணியிருப்பேன். ஏன்னா இது வந்து இப்ப இருக்க ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன். இதை பிரேக் அவுட் கொடுக்க மார்க்கெட் கொஞ்சம் கஷ்டம். இன்கேஸ் இந்த லெவல பிரேக் அவுட் கொடுக்குது, பிரேக் அவுட் கொடுத்து நாளைக்கு மார்க்கெட் இது கீழே க்ளோஸ் வைக்குது, நாளைக்கு ஒன் டே டைம் ஃப்ரேம்ல க்ளோஸ் வைக்குதுன்னா ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்டா மாறிடும். ஓகேங்களா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு க்ரூஷியல் ஜோன் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த 57,000. ஓகே, நாளைக்கு மெயினான லெவல் என்னன்னா 57,826ம் 57,486. ஓகேங்களா? இந்த ரேஞ்ச் தான். 57,826, 57,486 இந்த ரெண்டு ஜோன் தான் க்ரூஷியல் ஜோன். இப்போ இந்த ஜோன் கீழே மார்க்கெட் போகுது நாளைக்கு அப்படின்னா நமக்கு புட் ஆப்ஷன் ட்ரேட்ல மார்க்கெட் வந்து மூவ் ஆடு, இதுக்கப்புறம் ஃபால் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். இப்போ மார்க்கெட் வந்து இந்த 57,826க்கு மேல மார்க்கெட் போகிறோம். இங்க இருந்து நம்ம கால் ஆப்ஷன் போயிடும். ட்ரெண்டும் நமக்கு டவுன் ட்ரெண்டா அந்த மார்க்கெட் நமக்கு ட்ரெண்ட் ரிவர்சல் ஆயிட்டு கன்ஃபர்மேஷன்ன்றது நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஃபைன். இப்போ என்னன்னா நாளைக்கு மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்ச்குள்ள இருக்குன்னா லைக் ஸ்கால்பிங். இப்போ என்னோட வியூ என்னன்னா மார்க்கெட் வந்து சிம்பிள். நாளைக்கு நான் லெவல் சொல்றேன் பாருங்க. நாளைக்கு ஓப்பன் மார்க்கெட் லைக் இங்க சப்போர்ட் எடுத்து திருப்பி ரிவர்சல் இந்த ரேஞ்சில் இருக்கிற மார்க்கெட் திருப்பி அப் ட்ரெண்ட் போயிடும். ஓகேங்களா? இந்த ரேஞ்சில். ஆனா நமக்கு நல்ல ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் வேணும்னா 57,826 பிரேக் அவுட் கொடுக்கணும். இல்ல வீக் இதுல வந்து லைக் ஒரு மினிமம் வந்து 2 hours 1 hour டைம் ஃப்ரேம்ல பிரேக் அவுட் கொடுத்து க்ளோஸ் வைக்கிறோம். 57,000. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. 57,486 பிரேக் அவுட் கொடுத்துனா ஃபர்ஸ்ட் டார்கெட் தான். அகைன் பிரேக் அவுட் ரீட் செகண்ட் டார்கெட். ஓகேங்களா? புட் ஆப்ஷன் போறீங்கன்னா அந்த ரேஞ்ச் யூஸ் பண்ணிக்கோங்க. கால் ஆப்ஷன் பண்ணீங்கன்னா அந்த ரேஞ்ச். இப்போ நீங்க ஸ்கேல்பிங் பண்றீங்கன்னா லைக் லோல வரும்போது பை பண்ணிக்கலாம், ஹைல போகும்போது செல் பண்ணிக்கலாம். ஆனா இங்க 57,826 கிட்ட போகும்போது நான் செல்லிங்க்கு சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா நமக்கு மார்க்கெட் வந்து லைக் மார்க்கெட் இன்கேஸ் இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகணும், இதை கட் பண்ணி மார்க்கெட் மேலதான் போக பாசிபிள். இப்போ கட்டாக போக நான் ஜஸ்ட் சொல்றது பாசிபிள் தான். இப்போ ப்ரோ பாசிபிள் சொல்லிட்டீங்க, அப்ப நான் இங்கவே போய் கால் ஆப்ஷன் எடுத்துடலாமான்னு ஒரு டவுட் இருக்கும். எடுக்கிறீங்கன்னா ரிஸ்க் தான், எடுக்கலாம். இந்த ரேஞ்ச்ல எடுத்தீங்கன்னா இந்த ஹை வரைக்கும் போக ரிஸ்க் தான். ஆனா லைக் மார்க்கெட் வந்து எக்ஸாக்டா வந்து பாத்தீங்கன்னா 57,826 பிரேக் அவுட் கொடுக்கட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். நம்ம நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ற லெவல்ஸ். ஓகே, ஒரு நிமிஷம், இன்னும் அடிஷனல் ஒரு லெவல்ஸ் நம்ம ட்ரா பண்ண வேண்டியது இருக்கு. ஓகே, இந்த ரேஞ்ச். ஓகே, 1px ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நாளைக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற லெவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 57,262, 57,486, 57,224, 57,826, 57,909 அண்ட் 58,112. ஓகேங்களா? நாளைக்கு தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற லெவல்ஸ். ஓகே ஃபைன். ஹோப் உங்களுக்கு பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
அண்ட் நிஃப்டி லெவல்ஸ் போகலாம். அண்ட் நிறைய பேர் மெம்பர்ஷிப் பத்தி என்கொயரி கேட்டிருந்தீங்க. மெம்பர்ஷிப் அண்ட் கோர்ஸ் ரிலேட்டடா ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பரை யூஸ் பண்ணி நீங்க என்கொயரி பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஒன் செகண்ட் இருங்க. லைக் ஓவரால் நமக்கு இந்த ஜோனை பார்த்தா தான் கிளியரா நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். லைக் ஹையர் டைம் ஃப்ரேம் வச்சு கன்ஃபர்மேஷன் பாயிண்ட்டை மட்டும் நான் பார்த்துக்கிறேன். ஓகே, கிளியர். இப்போ சேம் தான். இதுலயுமே இப்ப நீங்க கால் ஆப்ஷன் போறீங்க அப்படின்னா, இந்த லைக் 20 நேத்து கொடுத்த ஜோன் தான். ஓகேங்களா? மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா சேம் ஜோன் தான். 25,872. ஓகே, 872ல இருந்து 863 இந்த ரேஞ்ச் வரைக்கும். இப்ப நாளைக்கு மார்க்கெட் வந்து இந்த ஹையை கட் பண்ணி இப்படி போகுதுன்னா மட்டும்தான் நம்ம கால் ஆப்ஷன் சைட்ல ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? அது வரைக்கும் இப்போ லைக் மார்க்கெட் வந்து சேம் தான். 25,714 இந்த ரேஞ்ச் நமக்கு நாளைக்கு கட் ஆகுதுன்னா ட்ரெண்ட் திருப்பி நமக்கு டவுன் ட்ரெண்ட் தான் போயிடும். ஆனா நிஃப்டி வந்து கிளியர் வியூ கிடையாது. நான் லெவல்ஸ் மட்டும் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஆனா பேங்க் நிஃப்டி கொஞ்சம் கிளியர் வியூ இருக்கு. இப்போ நீங்க நாளைக்கு கால் ஆப்ஷன் போறீங்க அப்படின்னா 25,872 நமக்கு பிரேக் அவுட் கொடுத்து இப்படி போனா தான் நம்ம இந்த ஹையை கட் பண்ணிச்சுனா தான் கால் ஆப்ஷன் போக முடியும். இல்ல இந்த ரேஞ்ச்ல இருந்து மார்க்கெட் வந்து டச் பண்ணி திருப்பி ஃபாலோ ஆகுதான் பாசிபிள் இருக்கு. 25,821 இந்த ரேஞ்ச் அகைன் மார்க்கெட் இப்போ இன்கேஸ் நாளைக்கு இந்த ரேஞ்ச் கிட்ட வருதுன்னா நமக்கு ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும். இப்போ நாளைக்கு டேரக்டா 1 ஹவர் வெயிட் பண்ணுங்க. 1 ஹவர் வெயிட் பண்ணி மார்க்கெட் என்னதான் ரியாக்ட், ஏன்னா ஓவரால் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா ப்ரீவியஸோட ஹையை கட் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அப்போ 25,872ன்ற ஹையை நம்ம கட் பண்ணணும். இந்த ஹையை நமக்கு மார்க்கெட் வந்து லைக் இப்படி கட் ஆயிட்டு இந்த ரேஞ்ச் ஒரு லோ அகைன் ஹை, ரேஞ்ச் லோ ஹை, இப்படி நம்ம கட் ஆயிட்டு இப்படி போகுதுனா தான் நம்ம கால் ஆப்ஷன் சைட்ல நமக்கு ரிவர்சல் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். புரியுதுங்களா நான் எனக்கு சொல்ற லெவல்ஸ்? அப்ப ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுதுன்னா லைக் லோ வரட்டும். இன்கேஸ் மார்க்கெட் வந்து இந்த லோ போகாம மார்க்கெட் வந்து இந்த ஹை டச் பண்ணிட்டு இந்த லோ கீழே போகாம இங்க இருந்து சப்போர்ட் எடுத்து ரெசிஸ்டன்ட் கிட்ட போச்சுன்னா ட்ரெண்ட் மாறிடும். ஓகேங்களா? ஏன்னா லோ அகைன் ஒரு ஹை, லோ திருப்பி ஹை, செல்லிங் ப்ரெஷர் கிடையாது, பையிங் ப்ரெஷர் மொமெண்டம் எடுத்து மார்க்கெட் இப்படி போகுது. ஓகேங்களா? இதான் நம்ம நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ற லெவல்ஸ். 20 இப்போ நீங்க லாங் புட் ஆப்ஷன் போனோம்னா 25,714 கட் ஆகட்டும். லாங் கால் ஆப்ஷன் போனோம்னா 25,872ல இருந்து 25,663 வரைக்கும் இந்த ரேஞ்சில நமக்கு மார்க்கெட் வந்து பாசிபிள் இருக்கு. ஓகேங்களா? ஃபைன். இப்போ லைக் நான் சொல்ற லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. 25,981, 25,872 அண்ட் 25,863, 25,821, 25,764, 25,714, 25,665, 25,626. ஓகே, இதான் நம்ம நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ற லெவல்ஸ். உங்களுக்கு லெவல்ஸ் தான் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு மறக்காம 200 லைக்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே வீடியோ ஷேர் பண்ணுங்க. அப்ப அந்த லெவல்ஸ் தெரிஞ்சு எடுப்பாங்க. அண்ட் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க. அடுத்த அனாலிசிஸ் வீடியோல பார்க்கலாம். பார்க்குறவங்க ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட்.